ஸோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் எல்டிஜி. இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோம், நான் ஸ்டார்டி வழி கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்டி வழியில் அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல விரும்பல. என்னதுன்னா வந்து நான் வந்தீங்கன்னா ஸ்டார்டி வழியில் கொஞ்சம் ப்ராக்ரஸ் பண்ணி வச்சுருப்பேன். பட் அந்த ப்ராக்ரஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆகிடுச்சு. ஸோ ரெக்கார்ட் பண்ண தெரியாமல் பண்ணேன். ஸோ அதனால் கரெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போதைக்கு அதை விட்டுருங்க. அதை மீதி இருக்கிற ரெக்கார்டிங்ஸ் வச்சு நம்ம இந்த எபிசோடு மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த எபிசோடில் இந்த மாதிரி நடக்காது. ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்து கையில் வச்சு ஸ்நாக்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த வீடியோ கொஞ்சம் பெரிய வீடியோ. ஸோ கையில் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே ஜாலியாக உட்காந்து வீடியோ பாருங்கள். ஸோ இப்போதைக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 15. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட ஃபார்மு. ஸோ இப்போதைக்கு இருந்துச்சிங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு லெட்டர் வந்திருக்கு. ஸோ என்ன லெட்டர்னு பார்த்தா நம்ம அம்மா கிட்டேருந்து வந்திருக்கு. நம்ம அம்மா பற்றி நமக்கு குக்கீஸ் கொஞ்சம் அமைச்சிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இன்னொரு லெட்டரும் வந்திருக்கு. ஸோ நம்மளோட இந்த டவுனில் இருக்க ஒரு பார்ட்டி பார்த்திங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா வந்து அடுத்த சீசனில் வந்து இப்போ இந்த சீசனில் வச்சுருக்க போட்ட கிராப்ஸு சீட்ஸ்லாம் வராது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இதுதான் கரண்ட் அப்டேட் என் ஃபார்மை பற்றி. என் ஃபார்மில் பெருசாக எதுவுமே பண்ணல. கொஞ்சம் வுட்டெல்லாம் கிளியர் பண்ணி வச்சுருக்காங்க, அவ்வளோதான் இந்த 14 டேஸில். அண்ட் வேறு எதுவும் பெருசாக ப்ராக்ரஸ் பண்ணல. டீஃபில் மீட் பண்ணியிருப்பேன் நிறைய பேர். ஸோ அவ்வளோதான். அதை நான் இங்கே வீடியோவில் கூட மீட் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதே மாதிரி இப்போதைக்கு இன்றைக்கி கிராப்ஸ் நிறைய ஹார்வெஸ்ட் இருக்குது, நிறைய பூக்கள் ஹார்வெஸ்ட் இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்த்திங்கன்னா வச்சுக்கணும் சேஃபாக. ஏன்னா நான் பார்த்திங்கன்னா நிறைய இந்த டவுனில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கிஃப்ட் பண்ணலாம். கிஃப்ட் பண்ணி அவங்க கல்யாணமும் பண்ணலாம் கிஃப்ட் கொடுத்து. ஸோ அதுக்காக நம்மளும் பார்த்திங்கன்னா ஒரு ஆளை பார்த்து வச்சுருக்கோம். அவங்களுக்கு இந்த மாதிரி அது பூக்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு இதை கிஃப்ட்டு தரலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போதைக்கு கொஞ்சம் பிளான்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணி ஊற்றிடலாம். தினமும் தண்ணி ஊற்றணும் நம்ம இது வர. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றிடலாம் ஃபஸ்ட்டு. ஓகேவா? இப்போ பிளான்ஸுக்கு தண்ணிலாம் ஊற்றிட்டு நம்ம இந்த டவுனோட சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து நம்ம கிட்டே இருக்கிற அந்த இதுக்கு வளர்ந்த கிராப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சேல் பண்ணிடலாம். ஸோ இவங்க இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இவர் பார்த்திங்கன்னா இவரோட பேர் பார்த்திங்கன்னா கஸு. ஸோ இவர் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஸ்டார் ட்ராப் சலூன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஒரு பார் ஃபீல் வரும்னு வச்சுக்கோங்களேன். லைக் சாப்பிட்லாம், சில் பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அந்த சலூனில் இவர் தான் ஓனரு. ஸோ இப்போதைக்கு நம்ம அதாவது பார்த்திங்கன்னா நம்ம டவுனோட ஒரு மெயினான ஷாப் இது தான். ஸோ இந்த ஷாப்பில் வந்து நம்மகிட்ட கொஞ்சம் கிராப்ஸ்லாம் வந்திருக்கு. ஒரு பொட்டேட்டோ அந்த மாதிரி கிராப்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சேல் பண்ணிவிட்டு நம்ம இங்கேயே பார்த்திங்கன்னா இதெல்லாம் வாங்கிக்கலாம், சீட்லாம் வாங்கிக்கலாம். அண்ட் டவுனில் இன்னொன்று ஷாப்புமே இருக்குது. அங்கே நம்மளால் சேல்லாம் பண்ணிடுவோம். சீட்டை பார்த்திங்கன்னா இந்த ஷாப்போட கம்மியான ரேட்டுக்கு வாங்கலாம். அதை பற்றி நான் வரேன். எனக்கு இந்த இப்போ விளாட்ருக்கும் போது தெரியாது, பட் போக போக எனக்கே தெரிய வந்துச்சு. ஏன்னா வந்து இந்த இதை நம்ம அந்த டவுனில் இன்னொரு இது இருக்குது ஸ்டோரு. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா சீடு பார்த்திங்கன்னா விலை கம்மியாக வாங்கலாம். இதை விட ஒரு 2-3 ரூபா கம்மியாகவே இருக்கும். ஸோ அதை பற்றி தெரில. இப்போ நம்ம பொட்டேட்டோ சீட் மட்டும் கொஞ்சம் வாங்கிக்கலாம். ஏன்னா அதுதான் பார்த்திங்கன்னா அதுக்கு தான் நமக்கு பட்ஜெட் இருக்குது. ஸோ இருக்கிறதுல ரொம்ப காஸ்ட்லியானது என்னதுன்னா வந்து காலிஃப்ளவர் தான் இருக்கிறதுல ரொம்ப காஸ்ட்லியான சீடு. ஸோ அதுக்கடுத்து இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு ஃபார்முக்காக போகிறோம். இந்த கேம் பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்பேண்டட் மாடல் போட்டிருக்கேன். ஸோ இன்னும் 2-3 ஃபார்ம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இது ஆட் ஆகிருக்கும், புதுசாக நிறைய விஷயங்கள். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா வந்து ஒரு டவுன் இது ஒரு ஃபார்மு. ஸோ ஃபார்மில் வந்தோடனே ஏதோ கட்சின்னு வருது. ஸோ இவங்க பேர் தான் சோஃபியா. ஸோ என்ன கட்சின்னு தெரில. ஸோ வெயிட் பண்ணுங்கள் பார்க்கல என்ன சொல்கிறாங்க. ஸோ என்னது என் பேர் பார்த்திங்கன்னா செனி. என்ன செனி அப்படின்னு கேட்குறாங்க என்கிட்ட. நீ தானா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து சாரி சொல்லி ஸோ அதாவது வந்து நான் எல்லோரும் பார்த்தோம் பயப்படுவேன், ரொம்ப பயப்படுவேன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்புறமா வந்து நீ ரொம்ப நல்லா இப்போலாம் ஃபார்மிங் பண்ணுற, வந்து 14 நாள்லேயே கொஞ்சம் நல்லா ஃபார்ம் டெவலப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து நீ வந்து அந்த கொஞ்ச நாள்லேயே வந்து நல்லா வந்து ஃபார்மை டெவலப் பண்ணிட்டேன். என்னோட சார்பாக வந்து நீ நல்லா ஃபார்மிங் பண்ணதுனால உனக்கு நான் வந்து ஒரு டிவைஸ் மாதிரி ஒன்று தரேன். இந்த டிவைஸ் பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும்னா, அதாவது வந்து இது ஆட்டோமேட்டிக்காக மற்ற பிளான்ஸை பார்த்திங்கன்னா வாட்டர் பண்ணணும். இந்த டிவைஸோட பேர் குவாலிட்டி ஸ்ப்ரிங்க்லர்ஸ். இதை நான் உனக்கு கிஃப்டாக தரேன். நல்லா ஃபார்மிங் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபார்மிங் இம்ப்ரூவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட அதை கொடுத்துருக்கா இப்போதைக்கு சோஃபியா. அண்டு இவ தான் பார்த்திங்கன்னா நான் சொன்ன அந்த அவன் சொல்லியிருப்பேன்ல, அது எனக்கு இவ்வளோ தான் பிடிச்சிருக்கு. இவருக்கு தான் நம்ம கிஃப்ட்டு தரலாம். நான் ஒரு பூ கொண்டு வந்ததில் அது இவரை தான் கொண்டு வந்திருக்கேன். அண்ட் இவ்வளோ ஒரு ஃபார்ம் வச்சுருக்கா. இந்த ஃபார்மோட பேர் பார்த்திங்கன்னா ப்ளூ மூன் வைனியாடு வாயில் நுழைய மாட்டேங்குது விடுங்க. அதுதான் இவரோட ஃபார்ம் பேர். ஸோ ஓகேவா? ஸோ இப்போதைக்கு கிஃப்ட் கொடுத்தோன்னே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கா. இப்போதைக்கு அவருக்கு கூட நான் ஒரு ஹார்ட்டில் இருக்கேன். இது சொல்ல மறந்துனேன். இந்த கேமில் பார்த்திங்கன்னா 10 ஹார்ட் வரணும். சிங்கிள்னு கீழே போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி சோஃபியா கிட்ட சிங்கிள்னு போட்டிருக்குல்ல, அந்த மாதிரி போட்டிருக்கும் கூட நம்ம 10 ஹார்ட் சம்பாதிக்கணும். 10 ஹார்ட் சம்பாதிச்சோன்னே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணோம். கல்யாணம் பண்ணுறதுக்குலாம் ஸ்டெப் இருக்குது. அதெல்லாம் நான் அப்புறமா சொல்கிறேன். அதெல்லாம் நம்ம விஷயம். அதெல்லாம் நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். ஸோ அப்புறம் அவங்க கூட கொஞ்சம் பேசிவிட்டு திரும்பியாக பேச்சு பண்ண முடியுமான்னு பார்த்தேன். அந்த மாதிரி இல்லை, ஏதாச்சும் நார்மலாக பண்ண முடியுமான்னு பார்த்து எதுவும் பண்ண முடியல. பேச முடியல. அப்படியே வந்துட்டேன். இதுதான் வீடு. இந்த வீட்டில் பெருசாக எதுவும் இல்லை.
சின்ன வீடு தான், சின்ன வீடா நம்ம வீடு இதோட பொட்டிக்கடை மாதிரி இருக்கும் கைஸ். நம்ம வீடு இந்த டவுன்லேயே நம்ம வீடு தான் சின்ன வீடு. அதே நேரத்தில் நம்ம தான் இந்த டவுனில் கரண்ட்டாக பணக்காரங்களாக இருக்கும். அந்த மேயருக்கு அடுத்து இந்த மேயர் பார்த்திங்கன்னா, இந்த டவுனோட மேயர் பார்த்திங்கன்னா ஒரு கொலைக்காரன் கைஸ். அவனை பற்றி நான் இப்போ பேசுகிறேன்ல. அண்ட் இதுதான் அவரோட இந்த மாதிரி சோஃபியா வந்து நம்ம இந்த ஃபார்மிங் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ்லாம் விற்கிறா. சரி விற்கிறாளே எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 600 30,000 3000 ஏன்னா அது என்ன நாங்கள் ஜோக் கட்டுறீங்களா? ஸோ அதை பார்த்து இதுக்கு மேலே இங்கே இருந்தால் வேலைக்கு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் பீச் பக்கம் வந்துட்டேன். பீச்சில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபிஷிங் பண்ணி இவங்ககிட்ட ஃபிஷ்ஷெல்லாம் சேல் பண்ணலாம். முக்கியமாக நம்மகிட்ட ஃபிஷிங் ராடுமே இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே ஏதாவது வந்து இந்த ஷெல்லு அந்த இதெல்லாம் கிடைக்கும். இங்கே சங்கு அதெல்லாம் இங்கே பீச் ஓரத்தில் கொஞ்சம் இருக்கும் அந்த சாண்டாண்டை. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய விஷயங்கள் இருக்கும். அந்த மாதிரி கலெக்ட் பண்ணலாம். கலெக்ட் பண்ணி அதை நம்ம விற்றா கொஞ்சம் காசு வரும். அண்ட் இதுக்கு அடுத்து இதுதான் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு 3 லைன் இருந்துச்சுன்னா அதில் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு நல்ல ஆர்டிஃபெக்ட் இருக்கும். ஸோ நிறைய இருக்குது இந்த கேமில். நான் வந்து ஒரு 14 நாள் ஸ்கிப் பண்ணுறதுனால உங்களுக்கு புரியல. பட் நான் போகப்போ எல்லாத்தையும் சொல்கிறேன். இப்போதைக்கு நான் எதுக்கு தெரியுமா அந்த மாதிரி இது பண்ணுறேன். நம்ம பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளே தேவைப்படுது. இப்போ நான் என்கிட்ட கலெக்ட் பண்ணுற ஒரு க்ளே, அது பேர் தான் க்ளே. ஸோ அந்த மாதிரி இன்னும் ஒரு 7 நாள் அதாவது ஒரு 6-7 தேவைப்படுது. ஸோ அதுதான் கலெக்ட் பண்ணிருக்கேன் நான் இப்போதைக்கு. இந்த மாதிரி அதை வந்து நம்ம வந்து ஹோப் பண்ண அந்த லேண்டை ஃபார்மிங் லேண்டாக மாற்றினா தான் நமக்கு பார்த்திங்கன்னா க்ளே கிடைக்கும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து ஒரு கட்சின் வந்தது. என்ன கட்சின்னா வந்து நம்ம மேயர் லிவிஸ் இருக்கார். இவர் தான் நம்ம டவுனோட மேயர். ஸோ இவர் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கியாப்பா வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் போட்டு ஏதாவதுன்னா இங்கே இந்த லேண்ட் சைடு ஏதாவது இருந்தீங்கன்னா மர சரிவுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே நடந்திருக்கு. இதை பார்த்திங்கன்னா அந்த டவுனில் ஒரு கார்பரேஷன் ஜோதா கார்பரேஷன் அப்படின்னு ஒருத்தவங்க கிளியர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. பட் அதை பார்த்திங்கன்னா இவங்க கிளியர் பண்ணல. சரியா ஓகே சுத்தமாக கிளியரே பண்ணல. ஸோ அதை பற்றி பார்த்திங்கன்னா கழுவி ஊற்றிட்டு இருக்கா. ஏன்னா இந்த இடத்துல அந்த லேண்ட் சர்வீஸில் அதுக்கு பின்னாடி வர ஒரு ஃபார்ம் இருக்குது. அதில் ஒரு ஃபார்ம் எல்லாம் மாட்டிகிட்டு இருக்கானா. ஸோ அதை பற்றி கழுவி ஊற்றிட்டு இருந்தார். ஸோ அதுக்கடுத்து வந்து நீ வந்து இதை உடைக்கணும்னு ட்ரை பண்ணாத PXHC அப்படின்னு சொல்கிறாரு. நான் எனக்கு புரியலனா இவ்வளோ நேரம் சொன்னது சரி பரவாயில்ல சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். PXHCயோட உடைக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, அது எனக்கு தெரியாதா? நானா மூளை இல்லாதவனா? இல்லை எனக்கு புரியல இந்த கேம் என்ன எப்படி நினச்சிட்டு இருக்குன்னு தெரியல. ஸோ அதுக்கடுத்து இந்த டவுனோட கார்பெண்டர் வீட்டுக்கு வந்திருக்கு. எதுக்குன்னா வந்து நம்ம ஒரு சிலோ பில்டு பண்ணணும். ஸோ அதாவது பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் பில்லுலாம் பண்ணணும். அதாவது ஒரு சிக்கன் சிலோ பில்டு பண்ணணும். அதாவது இந்த கோதுமை வைப்பானுங்களே, இந்த ஃபுட்டெலாம் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்களே, நம்ம கோழி வாங்கணுன்னா அந்த கோழிக்கான ஃபுட்டெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்களே, அதுக்காக நம்ம ஒரு சிலோ பில்டு பண்ணணும்னு சொல்லிட்டு மெட்டீரியல்ஸோட கொஞ்சம் 100 ரூபாய் கேஷே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டேன். இவ பார்த்திங்கன்னா ஒர்க்கை பார்த்திங்கன்னா நாளைக்கே ஸ்டார்ட் பண்ணிவிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ கைஸ் அதுக்கு அடுத்து நம்ம ஃபார்முக்கு வந்து அப்படியே நம்ம சீட்ஸ்லாம் வாங்கி போட்டோம்ல, அதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே பிளான் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்ப்ரிங்க்லர்ஸ்லாம் வாங்கினோம்ல, அதெல்லாம் அப்படியே செட்டப் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டேன். ஃபஸ்ட் டைம் நம்ம தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும். அண்ட் நாளையிலேருந்து அந்த ஸ்ப்ரிங்க்லர்ஸே பார்த்திங்கன்னா அந்த கொஞ்சம் குறிப்பிட்ட ஏரியாவுக்கு பார்த்திங்கன்னா அதுவே தானாக பார்த்திங்கன்னா வந்து வாட்டர் பண்ணிடும் பிளான்ஸை. ஸோ இப்போதைக்கு இந்த மாதிரி கொஞ்சம் விஷயத்த பண்ணி என்கிட்ட சேல் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லாததுனால அப்படியே போய் நான் பார்த்திங்கன்னா அந்த டே பார்த்திங்கன்னா முடிச்சுக்கிட்டேன். ஸோ மக்களே அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே ஆரம்பிக்கும் போதே நம்ம ராபின் பார்த்திங்கன்னா அது இந்த டவுனோட கார்பெண்டர் பேர் ராபின். ஸோ அவங்க பார்த்திங்கன்னா வந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம நேற்று கொடுத்த ஆர்டருக்கு அவங்க இன்றைக்கே வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் வெதர் ரிப்போர்ட்டு ஃபார்ச்சூனில் வெதர் இந்த ஜாதி ஜோஷம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம அதில் பார்த்துட்டு நல்லா அவன் கழுவி ஊற்றணும். நமக்கு இன்றைக்கி நாள் சரியில்லை அவன் சொல்கிறான். ஸோ எதுக்கு தேவையில்லாம ரிஸ்க் எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளில் பெருசாக எதுவும் நான் பண்ண போகிறதில்ல. ஸோ அந்த பியரி வந்திங்கன்னா அது வந்து நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு இடத்துல விற்றோம்ல, ஸோ அந்த இடத்துல அவன் பார்த்திங்கன்னா லெட்ரு போட்டிருக்கான். என்னதுன்னா என் ஃபார்மில் வந்து ஏதாவது இந்த ஃபெர்டிலைசர்ஸு அதாவது எப்படி சொல்கிறேன்னா உரம், இந்த உரம்லாம் நான் வந்து ஸ்டோரில் ஸ்டாக் வச்சுருக்கேன், வேணா வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறான். நொட்டுவாங்க அவனுக்கு. இவன் பார்த்திங்கன்னா வந்து காசு கொடுத்ததுன்னா நம்ம ஃப்ரீயாக தந்தால் கூட பரவாயில்ல. நம்ம சோஃபி தாங்க ஃப்ரீயாக தரா. ஆனால் ஃப்ரீயாக தந்து நம்ம வாங்க பார்ப்பாருங்க 3500 ரூபா கொடுத்து. இந்த ஸ்ப்ரிங்க்லர்ஸை பார்த்திங்கன்னா நம்ம கிராஃப்ட்டும் பண்ணலாம் நம்ம. ஸோ அதாவது மைண்ட் கிராஃப்டில் எப்படி கிராஃப்டிங் டேபிளோ அதே மாதிரி நம்ம இதுலேயும் கிராஃப்ட்லாம் பண்ணலாம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ரெசிபியுமே இருக்குது. பட் அதுக்கு மெட்டீரியல்ஸ்லாம் கொஞ்சம் தேவைப்படுது. ஸோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு நம்மளே இப்போ கிராஃப்ட் பண்ணலாம். பட் இப்போதைக்கு நமக்கு ஸ்ப்ரிங்க்லர்ஸ் தேவையில்லை. ஏன்னா நமக்கு கிராஃப்ட்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்கனவே பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துட்டுருக்கு. ஸோ அதனால் ஸ்ப்ரிங்க்லர்ஸ்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா நான் கொஞ்ச நேரம் அப்படியே தண்ணி ஊட்டிட்டு இருந்தேன். ஸோ தண்ணி ஊற்றிட்டு நான் பார்த்திங்கன்னா மைனிங் தான் வந்திருக்கேன். எதுக்குன்னா வந்து நான் மைனிங்கே போய் ரொம்ப நாள் ஆகுது. ஸோ அதனால் நான் மைனிங்லேயும் பெருசாக எதுவும் ப்ராக்ரஸ் பண்ணலை. ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா மைனிங் தான் வந்திருக்கேன். அண்ட் நம்மக்கிட்ட ஒரு டாஸ்க் இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா மைனிங்கில் வந்து ஒரு 3-4 மான்ஸ்டரை சாவடிக்கணும். அந்த க்ரீன் கலர் ஸ்லைம்னு இருக்கும். ஸோ அதை அந்த மாதிரி ஒரு 10 மான்ஸ்டர் சாவடிக்கணும். அதில் 7 தான் முடிச்சிருக்கேன். இன்னும் 3 மான்ஸ்டரை முடிக்கணும். ஸோ அதுக்காகவும் வந்திருக்கேன். ஸோ ப்ளஸ் காப்பர் ஒரு தேவைப்படுது. ஸோ அதையும் கலெக்ட் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கேன்.
ஸோ அதுக்கடுத்து வீட்டுக்கு வந்து அப்படியே பார்த்திங்கன்னா நான் பார்த்திங்கன்னா தூங்கிட்டேன். அதாவது நம்ம மைனிங்கில் கிடச்ச பொருள்லாம் செஸ்ட்டில் எடுத்துகிட்டு நான் என்ன படுத்து தூங்கிட்டேன். நம்ம பார்த்திங்கன்னா மைனிங்கில் 2வது லெவலுக்கும் அப்புறமா பார்த்திங்கன்னா காம்பேட்டில் வந்து 1 லெவலுக்கும் போயிருக்கும். ஸோ இப்போதைக்கு நம்ம பண்ண ப்ராக்ரஸ் இன்றைக்கி பண்ண ப்ராக்ரஸில் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 3 லெவல் டோட்டலாக எழுதிருக்கும். ஸோ டே 17 நான் பெருசாக எதுவுமே பண்ணலை. இந்த கொஞ்சம் பிளான்ட்ஸ்லாம் ஹார்வெஸ்ட் ஆச்சு, காலிஃப்ளவர் மாதிரி. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா சேல் பண்ணலான்னு சொல்லிட்டு சேலுக்கு போட்டுட்டு அப்படியே நான் பார்த்திங்கன்னா வந்து இந்த சீட்ஸ்லாம் அந்த பிளான்ட்ஸ் ஹார்வெஸ்ட் பண்ணதுனால அந்த சீட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து எடுத்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சீட்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு இருந்தேன் ஜோசா மார்ட்டில். அதுவும் வேறு சூப்பர் மார்க்கெட் நான் ஃபஸ்ட்டு வாங்க சூப்பர் மார்க்கெட்டில் ரேட் அதிகம், அதில் பார்த்திங்கன்னா ரேட்டு கம்மி. அண்ட் இந்த சூப்பர் மார்க்கெட்டில் கொஞ்சம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் போக சொன்னேன் ஸ்டோரி பேஸ்டாக. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த சீட்லாம் வாங்கினதில் ஸோ அதெல்லாம் பிளான் பண்ணிவிட்டு அப்படியே அந்த டேவை பார்த்திங்கன்னா முடிச்சுக்கிட்டேன். ஸோ கைஸ் அண்ட் டே 18, 19 பார்த்திங்கன்னா பெருசாக எதுவுமே போனது இந்த மாதிரி மைனிங் பண்ணுறது, அப்புறமா கொஞ்சம் வீட்டில் அந்த ஃபார்மில் இருக்க கொஞ்சம் மரத்தை வெட்டுறது இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன். வேறு எதுவுமே பெருசாக பண்ணலை. ஸோ கைஸ் டே 20 அப்போது பார்த்திங்கன்னா திடீர்னு நான் பியர் ஸ்டோருக்கு போயிருந்தேன். எதுக்குன்னா வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண க்ராப்ஸ்லாம் விற்கிறதுக்கு போயிருந்தேன். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த வாங்கிட்டு இருந்தாங்க, நிறைய பொருட்கள் பார்த்திங்கன்னா வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ திடீர்னு பார்த்திங்கன்னா நம்ம மோரிஸ் வந்துட்டு நிறைய ஜோசா கார்பரேஷனோட ஜோசா சூப்பர் மார்க்கெட் போயிருந்தோம்ல. ஸோ அதோட ஓனர் இவர் தான் மோரிஸ் வந்துருந்தார். மோரிஸ் வந்து என்ன கொடுத்தாருன்னா ஒரு 50% கூப்பன் கோடு கொடுத்துருக்காரு, 50% டிஸ்கவுண்ட் கூப்பன் கொடுத்தாரு. ஸோ இதை பார்த்துட்டு டவுன் மெம்பர்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா வந்து ஜோசோவில் பார்த்திங்கன்னா ரேட் கம்மியாக இருக்குது, ஸோ அதனால் அங்கேயே போய் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டவுன் ஹால் பிஏரி மடிக்காமல் அவங்க பாட்டுக்கு நம்ம ஜோசோ சூப்பர் மார்க்கெட்டில் வாங்க போயிட்டாங்க. ஸோ அதனால நம்ம பிஏரிக்கு பார்த்திங்கன்னா வியாபாரம் பார்த்திங்கன்னா அது நல்லா போகலை. ஸோ ஓகேவா, இப்போதைக்கு தான் அந்த கட்சியில் காட்டுறாங்க. ஸோ இப்போ எனக்கு எந்த பக்கம் போகுதுன்னே தெரில. இந்த கேம் நம்ம 2 பக்கம் போகலாம், ஜோசோ ரூட்டுக்கும் போகலாம், நம்ம இந்த பிஏரி பக்கமும் வரலாம். ஸோ நான் இப்போ எந்த பக்கம் போகுதுன்னே தெரியல. ஏன்னா ஜோசோவில் பார்த்திங்கன்னா ரேட் எல்லாமே கம்மியாக இருக்குது, என்கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்குது, அதுதான் பிரச்சனை. ஸோ கைஸ் டே 21 அப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஒரு அதிர்ஷ்டம் கிடச்சிது. என்னதுன்னா நம்ம போட்ட எல்லா கிராஃப்ட்டுமே சொன்ன டைமில் அப்படியே அச்சஸ் எல்லாம் ஒரே டைமில் பார்த்திங்கன்னா ஹார்வெஸ்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த ஸ்ட்ராபெரியை தவிர ஸ்ட்ராபெரி பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இது மாதிரி கைஸ் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 4 நாளைக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு ஒரு தடவை நம்ம பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். மற்ற பிளான்ஸ் மாதிரி கிடையாது, வந்துட்டு ஹார்வெஸ்ட் பண்ணணும் நமக்கு போகிற மாதிரி கிடையாது. இந்த ஸ்ட்ராபெரி பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவல் எக்ஸ்க்ளூசிவ். ஸோ நம்ம டவுனில் எக் ஃபெஸ்டிவல்னு ஒன்று இருக்கும், அங்கே வாங்கினது. அந்த ஃபெஸ்டிவல் பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. அந்த அதாவது அந்த கரெக்டாச்சுன்னு சொல்கிறது அந்த கிளிப்லேயே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன், அது போயிடுச்சு. ஸோ கைஸ் அதனால் நான் பார்த்திங்கன்னா ஹார்வெஸ்ட் ஆன அந்த கிராப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ கைஸ் கலெக்ட் பண்ணிட்டு விற்கிறதுக்கு டவுனுக்கு தான் போயிருந்தேன். டவுனுக்கு போனப்போ நம்ம லியா பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஒரு கடைசியில் வந்துச்சு. என்னதுன்னா இந்த இது பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி கார்டனாக. இதில் பார்த்திங்கன்னா வந்து லைக் நம்ம லியா மாதிரி ஒரு ஏழை இல்லை லைக் ஒர்க் பண்ணாமல் ஜாலியாக இருக்கவங்க, அதாவது வந்து வீடு ரொம்ப சின்னதாக அவங்க மட்டும் இருக்கவங்களுக்கு சமைக்கிறதுக்கு இந்த மாதிரி கிராப்ஸ்லாம் வளர்த்து வச்சுருக்காங்களா, அதெல்லாம் அவங்க எப்போனாலும் அதை கல்டிவேட் பண்ணி அவங்க யூஸ் பண்ணிக்கலாமா. ஸோ அதை பார்த்திங்கன்னா வந்து இது ரொம்ப நல்ல விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அண்ட் எனக்கு அதுலேருந்து ஒரு பீனை பார்த்திங்கன்னா எடுத்து கொடுத்தாங்க. பீன்ஸ் அதை பார்த்திங்கன்னா எடுத்து கொடுத்தாங்க. ஸோ ஒரு கிஃப்டாக பார்த்திங்கன்னா எடுத்து கொடுத்தாங்க. ஸோ வேறு எதுவும் பெருசாக சொல்லலை. அவங்க பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா என்கிட்ட எதுவும் வீடு பெருசாக சின்ன என்கிட்ட இருக்கிறது அந்த கார்டன் தான், இந்த கார்டனுக்கு நான் கிடைக்கிறது நான் கொடுத்து வச்சுருக்கணும், இந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ சரி இப்போ வந்த வேலையை பார்க்கணும்னு சொல்லிட்டு நானுமே பிஜியோட கடைக்கு போயிட்டு நான் பார்த்திங்கன்னா கிராப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வாங்கியிருந்தோம்ல, ஹார்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்ல, அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்ககிட்டே சேல் பண்ணிட்டேன். அண்ட் இன்றைக்கி சண்டே வாரத்தோட 3 நாள் நம்ம வாரத்துக்கு 2 தடவை சோஃபியா கிஃப்ட் தர முடியும். ஸோ அந்த வகையில் ஒரு ஃபஸ்ட்டு டைமாக சோஃபியாவுக்கு வாரத்தில் கிஃப்ட் கொடுத்துட்டு ஓகேவா. ஸோ அவனும் பார்த்திங்கன்னா தேங்க்ஸ் சொல்லிட்டா. ஸோ கைஸ் நெக்ஸ்ட் டே 18 அப்போது பார்த்திங்கன்னா டே 18, 19 அப்போது நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மைனிங் பண்ணியிருந்தேன், வுட்லாம் கலெக்ட் பண்ணியிருந்தேன்ல, ஸ்டோனு வுட்டெல்லாம். அதெல்லாம் எதுக்குன்னா இந்த ராபிட் கிட்ட வந்து நம்ம பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆர்டர் கொடுக்க போகிறோம். என்னன்னா நம்ம பார்த்திங்கன்னா சிக்கன் வளர்க்க போகிறோம், அதாவது கோழி வளர்க்க போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கூப்பன் இந்த கேமில் ஒன்று காட்டணும். ஸோ அதை காட்டுறதுக்கு நம்ம கொஞ்சம் காசு, அப்புறமா பார்த்திங்கன்னா வந்து இந்த வுட்டு ஸ்டோன்லாம் தேவைப்படுது. ஸோ காசுக்கு தான் இத்தனை நாள் வெயிட் பண்ணியிருந்தேன். நம்மக்கிட்ட காசு இல்லை, 4000 தேவைப்படுது. 4000 நம்மக்கிட்ட இல்லை. ஏன் 4000 இல்லைனா நான் பார்த்திங்கன்னா சேவ் பண்ணி வச்சுருந்தேன். பட் அது பார்த்திங்கன்னா இந்த நார்மல் பிஎக்ஸ் என்கிட்ட இருந்ததில்ல. ஸோ அதை பார்த்திங்கன்னா நான் காப்பர் பிஎக்ஸாக மாற்றணும். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா கொடுத்துட்டேன். அது பார்த்திங்கன்னா வந்து நான் 3000 ஆச்சு. ஸோ அதுக்கு கொடுத்துட்டேன். ஸோ ராபின் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஒரு ஃபிஷ் எடுத்தாங்க, நேற்று ஒரு ஆன்சோவி எடுத்து வச்சுருந்தேன்ல, அதை பார்த்திங்கன்னா அப்படியே ராபின் கிட்ட இன்றைக்கி கொடுத்துட்டேன். ஸோ குவெஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா அக்செப்ட் கொடுப்பாங்க, அவங்க அதை அக்செப்ட் பண்ணணும். ஸோ இந்த ஆன்சோடைய ஆக்சுவல் வேல்யூ பார்த்திங்கன்னா வந்து 30 ரூபா தான். பட் அவங்க எனக்கு 90 ரூபாவுக்கு கொடுத்தாங்க குவெஸ்ட்டுக்காக. அண்ட் அவங்களோட ஒரு ஹார்ட்டுமே பார்த்திங்கன்னா எனக்கு ஏறி இருக்கும்.
ஸோ அப்புறம் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஃபேக்ட் கிடச்சிது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மியூசியமில் டொனேட் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம டவுன் மியூசியமில் பெருசாக எதுவுமே இல்லை. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கிடைக்கிறத டொனேட் பண்ணோம்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸாக கொடுப்பாங்க, நிறைய ரிவார்ட்லாம் கொடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டார் ஃபுட் சீட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம பார்த்தீங்கன்னா சம்மரில் போடலாம், நெக்ஸ்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா போட்டு வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீட்டில் போட்டுருந்தது. ஸோ அதுக்கடுத்து நான் ஜோஜோ மார்ட் வந்துட்டு கொஞ்சம் சீட்ஸ்லாம் வாங்க வந்தேன். ஏன்னா சம்மர் முடிக்கிறதுக்கு 6 நாள் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நம்மளால் ஒரே ஒரு ஹார்வெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா பண்ணி முடிக்க வந்து இந்த பேண்ட் ஸ்ட்ரிப் சீடுக்கா பேண்ட் ஸ்லிப் சீடு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா வாங்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஹார்வெஸ்ட் பண்ணி முடிக்க முடியும். ஸோ அதனால் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 பார்த்தீங்கன்னா பேண்ட் ஸ்லிப் சீடு பார்த்தீங்கன்னா வாங்கிக்கினேன். ஸோ அதுக்கடுத்து வாங்கின அந்த பாஸ்னிப் சீடை பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் போட்டுட்டேன். ஸோ வளர்க்குறதுக்காக பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஃபார்மில் பார்த்திங்கன்னா போட்டுட்டேன். ஸோ அதே மாதிரி அந்த டே முடிக்கலான்னு பார்த்தா இப்போ ஒரு கட்சின்னு அது என்னதுன்னா திடீர்னு ஏதோ ஹெலிகாப்டர் பார்த்திங்கன்னா அதை படுத்துட்டுருக்கு. ஸோ அதுலேருந்து பார்த்திங்கன்னா கீழே மிஸ்ட்ரி பாக்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ மிஸ்ட்ரி பாக்ஸ்னால் எதுவும் இல்லை கைஸ், நம்ம அந்த மைண்ட்ஸில் பார்த்திங்கன்னா நமக்கு ஜிஆர்ட் கிடைக்கும்ல, ஜிஆர்ட் கிடச்சா அதை நம்ம போய் உடச்சோன்னா அதில் ஆர்டிஃபேக்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் அந்த மிஸ்ட்ரி பாக்ஸு, இதை உடச்சோன்னா நமக்கு ஒரு 2 ஆர்டிஃபேக்ட் 3 ஆர்டிஃபேக்ட்னு கூட கிடைக்கும் நம்ம லக்கை பொறுத்து. ஸோ அதுக்கடுத்து டே 20 அப்போ நான் பெருசாக எதுவுமே பண்ணல, இந்த மாதிரி மைனிங் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் மாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இதில் கேமில் அட்வென்ச்சர்ஸ் கில்டுன்னு ஒன்று இருக்குது. அதில் சேரணும்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 10 க்ரீன் கலர்லாம் இருக்குல்ல இந்த ஸ்லைம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது பண்ணணும், ஸ்லேப் பண்ணணும். அது பார்த்தீங்கன்னா வந்து அடிக்கணும். ஸோ அடித்து காலி பண்ணணும். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த அட்வென்ச்சர்ஸ் கில்டில் சேர முடியும். அதில் சேர்ந்தோன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஸ்வாட்லாம் நல்ல ஸ்வாடாக பார்த்தீங்கன்னா வாங்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த அட்வென்ச்சர்ஸ் கில்டு. இப்போ நான் போயிட்டுருக்கேன்ல இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா அந்த அட்வென்ச்சர்ஸ் கில்டு. இந்த வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு கட்சின் வந்துட்டு ஏன்னா அந்த குவெஸ்ட்டை முடிச்சுட்டு அவங்க கொடுத்தது. ஸோ அதனால் எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து கட்சின் வந்துச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நீ வந்து உன்னையை ப்ரூவ் பண்ணிட்டேன், நீ நிறைய வந்து மான்ஸ்டர்ஸை கில் பண்ணி இந்த டவுனை காப்பாற்ற போகிற அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணிட்டேன். உனக்கிட்ட வந்து என்னோடய ஸ்கில் எனக்கு தெரியுது, ரொம்ப நல்லா அப்படின்னா எல்லா மான்ஸ்டரையும் பார்த்தீங்கன்னா சாவடிக்கிறேன், உங்கள்கிட்ட அந்த காம்பேட் ஸ்கில்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து நான் பார்த்தீங்கன்னா இந்த அட்வென்ச்சர் ஸ்கில்லில் சேர்க்குறேன். இதுக்கப்புறம் நீயுமே பார்த்தீங்கன்னா ஒரு அட்வென்ச்சர் ஸ்கில்லில் மெம்பரு. ஸோ எத்தனாவது மெம்பர்னா பார்த்தீங்கன்னா வந்து நீ தான் வந்து 23rd மெம்பர் ஆஃப் அட்வென்ச்சர்ஸ் கில்டு அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேர்லாண்ட் பற்றிலாம் சொல்லியிருந்தார். இவர் தான் இந்த அட்வென்ச்சர்ஸ் கில்டோட இப்போ கரண்ட் லீடரு. ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தார். இந்த அட்வென்ச்சர்ஸ் கில்டுனால பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஸ்வாட்லாம் வாங்கலாம். நம்ம மைண்டில் சில செத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி செத்து போகும்போது நம்மளோட ரிசோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தொலைஞ்சு போயிடும். ஸோ சில ரிசோர்ஸ் தொலைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ரிசோர்ஸஸ்லாம் அவர் தேடி வந்து நமக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு. காசுக்கு தான் ஃப்ரீலாம் தர மாட்டார். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து தருவார் இந்த அட்வென்ச்சர்ஸ் கில்டில் இருந்தால். அதை பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் நிறைய மான்ஸ்டர்ஸ் ப்ளே பண்ணால் அதுக்கெலாம் ரிவார்ட்ஸ் நிறைய கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால் நம்மளும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்வாட் ரொம்ப வீக்காக இருக்குன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட ஏற்கனவே இருக்க ஸ்வாட் பேர் ரஸ்டி ஸ்வாட் இது சேல் பண்ணிவிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர்ஸ் கில்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வாட் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு தான் வாங்கின்னு இருந்தேன். ஸோ ஸ்வாடை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து இந்த மயனஸ் மேக்கர் பார்த்தீங்கன்னா செய்ய ஆரம்பிச்சிட்டேன்னா நம்ம பார்த்தீங்கன்னா நான் கூப்பை கட்டணும்ல, அதில் கோழி வாங்கி போடும்போது கோழி முட்டை போடும். ஸோ அந்த கோழியை நம்ம மயனஸ் மேக்கரில் போட்டு மயனஸாக மாற்றினோன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காசு வரும். ஸோ அதுக்காக மயனஸ் மேக்கர் செஞ்சுன்னு இருந்தேன். இது செய்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் தேவையில்லை. காப்பர் பால், அப்புறம் வந்து கொஞ்சம் கோல், எர்த்து கிறிஸ்டல்னு ஒரு ஆர்டிஃபேக்ட் இருக்குது எர்த்து கிறிஸ்டலு. ஸோ அதை நம்ம மைனுக்கு நார்மலாக போனாலே பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அந்த தின்ன வச்சு தான் இந்த இதை செய்வாங்க. ஸோ மைனஸ் மேக்கரை இப்போதைக்கு அதை செஞ்சு வச்சுட்டு நானும் பார்த்தீங்கன்னா அந்த டே முடிச்சிக்கினேன். ஸோ டே 23 அப்போ ராபினுமே நம்ம கூப்பையை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சரின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளில வந்தால் ஏதோ ஒரு லெட்டர் வந்துருக்குது. என்ன லெட்டர்னா நாளைக்கு வந்து இது ஃப்ளவர் டான்ஸ் ஃபெஸ்டிவலாம். ஸோ அதாவது இந்த ஃபெஸ்டிவலில் பெருசாக எதுவும் பண்ண மாட்டாங்க கைஸ். நமக்கு பார்த்தீங்கன்னா கேர்ள் ஃப்ரெண்ட் எதுவும் கிடச்சிதுன்னா அவங்க கூட ஆடலாம். ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நம்ம ஆடணுன்னா நமக்கு அட்லீஸ்ட் ஒருத்தவங்க கூட 4 ஹார்ட்டாச்சும் எடுக்கணும். நம்ம இப்போதைக்கு சோஃபியா கூட 1 ஹார்ட்டில் தான் இருக்கும். ஸோ அதனால் நம்மளால முடியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப என்னை வந்து இந்த மேர் வேறு வந்து வெறுப்பேற்றிடலாம். ஸோ அதனால் என்னால் எதுவும் பண்ண முடியல. ஸோ போகாமே இருக்க முடியாது. ஸோ நான் லைக் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டேன். அண்ட் சோஃபியா வீட்டுக்கு வந்து இன்றைக்கான நான் இது கிஃப்ட்டு தரல அவளுக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி இந்த கிஃப்ட்டை கொடுத்துட்டு வந்து முடிச்சுக்கிட்டேன். இந்த அவளுக்கும் டான்ஸிங்லாம் பிடிக்காதான் கைஸ். நான் போய் அவகிட்ட கேட்டிருந்தேன். அவளுக்கு டான்ஸிங்லாம் பிடிக்காதான். இந்த ஃப்ளவர் டான்ஸ் ஃபெஸ்டிவல் அப்போது பிங்க் கேக் தருவாங்களாம் கைஸ், கேக் தருவாங்களாம். அதுக்காக தான் போகிறாளா. கிட்டத்தட்ட 80 வருஷம் கொடுத்து எங்கே வேணாலும் போவா போல். ஸோ கைஸ் அப்புறம் எனக்கு பீச்சில் பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக அந்த கிளே கலெக்ட் பண்ணிருக்கும் போது இந்த மாதிரி பிஸ்ட்ரி பாக்ஸ் ஒன்று கிடச்சிது. அதில் பார்த்தா கொஞ்சம் ஃபெர்டிலைசர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் சீசன் சம்மருக்கு கிராப்ஸ் போடும்போது யூஸ் ஆகும். அண்ட் இப்போதைக்கு இவ்வளோ நான் பார்த்தீங்கன்னா அதில் வெப்பன்லாம் இது பண்ணலாம், டூல்ஸ்லாம். ஸோ அதை ஆக்ஸ் பார்த்தீங்கன்னா காப்பர் ஆக்ஸாக மாற்றலாம். அந்த மாதிரி நான் ஏற்கனவே பிக்ஆக்ஸை காப்பராக மாற்றி வச்சுருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிக்ஆக்ஸுக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். அதாவது மைன்கிராஃப்ட் லாஜிக் தான் கைஸ். அயன் பிக்ஆக்ஸ், டைமண்ட் பிக்ஆக்ஸ் இந்த மாதிரி தான் லாஜிக். இப்போ இருக்க பவர் அதிகமாகிட்டே போகும்.
ஸோ ஓகேவா, அதில் பார்த்தீங்கன்னா அயன் வந்துச்சுன்னா நம்ம ஹார்ட்வுட்லாம் கலெக்ட் பண்ணலாம். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் வெட்டியாக தான் இருந்தேன் மொத்தத்தில். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் ஃபிஷிங் பண்ண வந்துட்டேன். ஏன்னா சும்மா இருக்காது, ஃபிஷிங் பண்ண வச்சு கொஞ்சம் காசு வரும்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறமா கொடுத்த ஃபிஷ்லாம் எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம கடையை சாத்திட்டு 4 மணிக்கு 5 மணிக்கெலாம் கடையை மூடிடுவான். ஸோ அதனால் கொஞ்சம் என்கிட்ட சேல் பண்ணிவிட்டு மீதிக்கு பிடிக்கிற ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் போய் சேல் பண்ணலான்னு வச்சுட்டேன். ஸோ அப்புறம் இன்னும் 2-3 ஃபிஷ் பிடிச்சேன். ஸோ அதெல்லாம் அப்படியே சேல் பண்ணிவிட்டு அப்புறம் இன்றைக்கி எனக்கு நிறைய பொருள் கிடச்சிது. இந்த மிக்சட் சீட்ஸு, அப்புறம் இந்த இது மிஸ்ட்ரி பாக்ஸ்லேருந்து அயன் ஒரு இதெல்லாம் கிடச்சிது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே செஸ்ட்டில் வச்சுட்டு இன்றைக்கி டேவை பார்த்தீங்கன்னா முடிச்சுக்கிட்டேன். ஸோ தூங்கும்போது தான் நல்லா பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியுது நான் level 3 போயிட்டேன் ஃபிஷிங்கில். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபார்மிங், ஃபிஷிங், மைனிங், காம்பேட்டுன்னு இருக்குது. ஸோ இது எல்லாத்துலேயும் நம்ம level 10 வரைக்கும் போனோன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஸ்கில்ஸ்லாம் நிறைய ஒரு level 5 போனால் ஸ்கில்ஸ்லாம் நிறைய கிடைக்கும். ஸோ ஓகேவா, ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டே 24 பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக முடிச்சிட்டேன். ஸோ அண்ட் அப்புறமா பார்த்தீங்கன்னா டிவியில் போயிட்டு சமைக்கிற ஷோ ஃபார்ச்சூன் போய் பார்த்தேன். அதாவது பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு நாள் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து இன்றைக்கி ஏன் தெரியுமா ராபின் வரல, ஏன்னா ஃப்ளவர் டான்ஸில் ஸோ அவளும் யார் கூடயாச்சும் ஆட போயிருப்பா போல், யாருக்கு தெரியும். அவள் கல்யாணம் ஆயிடுச்சு கைஸ் ராபினுக்கு, உங்களுக்கு தெரியுமா? அவள் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கிடையாது. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா அவளுக்கு டெமிட்ரிஸ்னு ஒரு புதுசாக இருக்கான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவளை பற்றிலாம் கண்டுக்காமல் நானுமே பார்த்தீங்கன்னா சரி ஒரு நாள் தானே லீவ் கேட்டால் லீவ் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஷிங் பண்ண வந்தேன். ஃபிஷிங் பண்ணால் ஒரு மீன் கூட மாட்டலன்னு சொல்லிட்டு சோகத்தில் ஃப்ளவர் டான்ஸுக்கு வந்தால் இங்கேயும் சோகம் தான். ஏன்னா நான் நிறைய பேர்கிட்ட கேட்டேன் டான்ஸ் ஆடுறீங்களான்னு, ஒருத்தன் கூட நம்ம மதிக்க மாட்டுறாங்க. இங்கே பாருங்களேன். சரி, இதுக்கு மேலே அந்த கருமத்தெல்லாம் நான் தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் எங்கே இருக்காண்டா அந்த மேரி அவன்டா இன்னும் இந்த ஃபெஸ்டிவலை அரேஞ்ச் பண்ண சொன்னு கேட்கலான்னு தான் இருந்தேன். பட் கேட்குற மாதிரி ஆப்ஷன் இல்லை. ஸோ அதனால் நான் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு இந்த ஃபெஸ்டிவலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா அதுக்கு மேலாம் அந்த கருமத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. சரி கைஸ், நான் பார்த்தீங்கன்னா சோகமாக இருக்கேன். நீங்கள் உட்காந்து ரசிங்க எப்படி சூப்பராக ஆடுறானுங்க. சரி, டான்ஸ்லாம் முடிஞ்சிட்டு வீட்டில் போகலான்னு போட்டால் தட் வாஸ் ஃபர்ஸ்ட் டைப் டு கோமா. பார்த்தீங்களா கேஸ், நம்ம ப்ரொட்டாகனிஸ்ட் பண்ண வேலையை இவனுங்க ஜாலியாக தாங்க இருக்கும். நம்ம இவனை வச்சு கேரக்டர் விளையாடணும், நமக்கு தான் வைத்தறிச்சலாக இருக்கும். ஃப்ளவர் டான்ஸ் ஃபெஸ்டிவல் ஜாலியாக இருந்தான் பாருங்க இவனுக்கு. போட ஒன்று எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ கேஸ் டே 25 கேஸ் இன்றைக்கி நான் பெருசாக எதுவுமே பண்ணலை. கொஞ்சம் கிராஃப்டில் இருந்தது, இதெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம புதுசாக கூப்பை கட்டியிருக்கோம்ல அதை போய் சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு. ஸோ அப்புறமா நம்ம பிஆர்டி கிட்டே போயிட்டு இன்றைக்கி ஹார்வெஸ்டர் கிராப்லாம் பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போதைக்கு நான் ஒரு வேலையாக ஜோலோ மார்க்கெட் வந்திருக்கேன். எனக்கு தான் நம்ம இந்த கம்யூனிட்டி சென்டரை பார்த்திங்கன்னா போயிருப்போம்ல. ஸோ இந்த டவுனுக்கு ஒரு கம்யூனிட்டி சென்டர் இருக்குது. ஸோ அது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கண்டிஷனில் இல்லை. ஸோ ஓகேவா, அது நல்ல கண்டிஷனில் இல்லை. நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணி திரும்பி கொண்டு வரணும். நம்ம கொஞ்சம் பண்டிலாக முடிச்சு நம்ம இந்த கிராப்லாம் வச்சு அங்கே கொண்டு வரணும். பட் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. பொறுமையாக சீசனல் கிராப்ஸாக எடுத்து பண்ணணும். ஸோ ஓகேவா, ப்ளஸ் அதில் பண்ணாலும் எதுவும் யூஸ் இல்லை. அதை யாருமே போய் பெருசாக யூஸ் பண்ண மாட்டாங்க. நான் பண்ணியிருக்கேன், எனக்கு இந்த கேம் ஸ்டோரி அதனால தான் சொல்கிறேன். ப்ளஸ் இந்த ஸ்டார்டிவ் நான் எக்ஸ்பேண்டட் வேறு விளையாட்ருக்கேன். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த கேமில் 2 ரூட் இருக்குது. ஜோஜோ ரூட் ஒன்று இருக்குது, கம்யூனிட்டி சென்டர் ரூட் இருக்குது. இப்போ நான் சூஸ் பண்ணது ஜோஜோ ரூட்டு. ஸோ இந்த ரூட் என்னதுன்னா இவனுங்க பார்த்திங்கன்னா அந்த கம்யூனிட்டி சென்டரை இவனுங்க வேர் ஹவுஸாக மாற்றிப்பானுங்க. ஸோ இது மூலமாக நம்ம பார்த்திங்கன்னா நிறைய ஏதாவது பிரிட்ஜு, பஸ் ஸ்டாண்டு, இந்த மாதிரி நிறைய விஷயத்த பண்ணலாம். ஸோ ஓகேவா, இவங்க காசு கொடுத்து பண்ணலாம். அதில் நம்ம பண்டில் முடிச்சு பண்ணுவோம். பண்டில் முடிக்கிறது தான் இருக்கிறதுல கஷ்டம். ஏன்னா நம்ம பண்டில் முடிக்கிறதுனா 2 வருஷத்துக்கு மேலே ஆகும். ஒரு 2 வருஷம் தான், இயர் 2ல் தான் முடிக்க முடியும். பட் இதுன்னு அப்படி இல்லை. இது பார்த்திங்கன்னா நம்ம இயர் 1லேயே கூட காசு சேர்த்து வச்சு நம்ம முடிக்கலாம். ஓகே, நம்ம திறமையில் தான் இருக்குது ரெண்டுமே. ஸோ பட் நான் சூஸ் பண்ணுறது ஜோஜோ ரூட் தான். ஆனால் அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா, ப்ளஸ் நான் எக்ஸ்பேண்டட் போட்டு வச்சுருக்கிறதுனால இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஜோஜோ மெம்பர்ஸ் இருக்காங்க. ஒலிவியா, விக்டரு, அப்புறம் சோஃபியா பார்த்திங்கன்னா ஜோஜோக்கு சப்போர்ட் பண்ணுறவ தான் மேக்ஸிமம். ஓகேவா, ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் இப்போதைக்கு ஜோஜோ ரூட் தான் மெம்பர்ஷிப்புக்காக 5000 ரூபாய் கேட்டானுங்க. ஸோ அதனால் பே பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கூப்பைக்கு சிக்கன் வாங்கணும். ஸோ சிக்கன் ஏதாவது கோழி வாங்கணும்ல. ஸோ அதுக்காக கோழிக்கு பார்த்திங்கன்னா வாங்கி பேர் வைக்க சொன்னானுங்க.
பேர் பார்த்திங்கன்னா கோழின்னு வச்சுட்டேன், இந்த தமிழில் கோழின்னு வச்சுட்டேன். ஸோ அப்புறம் ஃபார்முக்கு வந்து நம்மளோட கோழியும் பார்த்துட்டு அதுக்கு கொஞ்சம் சோறுலாம் வச்சுட்டு அதுக்கு பார்த்திங்கன்னா போய் கொஞ்சம் பெட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சிட்டு நம்ம 2 ஃபிஷ்ஷு பிடிச்சி வச்சுருந்தோம். ரெண்டுமே லார்ஜ் பவுத்தா ஸ்மால் பவுத் என்னமோ ஃபிஷ் பேர். ஸோ அதை பார்த்திங்கன்னா அப்படியே ஷிப்பிங் பின்னில் போட்டேன். இவங்க வந்து நம்ம வீல்லையோ அடைச்சி எடுத்துப்பாங்க. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லேக்காக இருந்தால் அதை செஞ்சு மன்னிச்சிக்கோங்க. ஏன்னா நான் பேப்பர் வந்துட்டு ஒரு பொட்டேட்டோ பீஸில், ஸோ அதனால் லைட்டாக அப்படி தான் இருக்கும். ஸோ மன்னிச்சிக்கோங்க, நெக்ஸ்ட் சரி பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ஓகேவா. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பெட்டுக்கும் பார்த்திங்கன்னா இது கொண்டுட்டு தொட்டுட்டு நான் பார்த்திங்கன்னா நீ டே முடிச்சுக்கிட்டேன். ஸோ எடுத்து நெக்ஸ்ட் டே ஆரம்பிக்கும் போது மேயர் லிவிஸ் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தார். வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவனோட ஷிப்பிங் பின்னெல்லாம் பார்க்குறேன், பியரிக்கும் சோஃபியாக்கும் ஷிப்பிங் பின்னை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்தது, ஏன்னா நிறைய விஷயங்கள் போடுற. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நீ ஸ்டாடி வழியில் ஒரு சிட்டிசனாக மாதிரி நல்லா ஃபார்மிங் பண்ணுறன்றது தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு போனார். அதுக்கடுத்து வந்து நம்ம இந்த கேமில் வந்து எக்ஸ்பாண்டட் போட்டிருக்கிறதுனால ஆண்டின்னு ஒரு கேரக்டர் இருக்கான். அவனும் ஒரு அவன் ஃபார்ம் வச்சுருக்கான். அவன் வந்து ஃபார்ஜேஜிங், அதாவது இந்த மலை பகுதியில் இருக்க அந்த ஃபுட்டெல்லாம் எடுத்து விற்கிறான். நீயும் அந்த மாதிரி ட்ரை படிப்பார், உனக்கும் நல்லா காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் கொடுத்துட்டு போனார். இப்போ நான் கேட்கல, பட் இருந்தாலும் நமக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு போனடிச்சிருந்தா. ஸோ அப்புறமா வந்து நீ பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, நீ வந்து டெவலப் பண்ணுற அப்படி இப்படின்லாம் சொல்லியிருந்தார் கைஸ். வேறு எதுவும் பெருசாக சொல்லலை. ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இன்றைக்கி நடக்கல கைஸ். இன்றைக்கி டே 26. ஸோ டே 26 27 பெருசாக நான் எதுவுமே பண்ணலை, ஃபிஷிங் தான் பண்ணியிருந்தேன். ஸோ அப்புறம் டே 27 அப்போ இந்த ஜோஜோ டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து பார்த்தேன். அதாவது இந்த க்ரீன் ஹவுஸு, மெயின் கார்ட்டு, பஸ், இதெல்லாம் நிறைய மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது. எல்லாமே நம்ம காசு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சீசன்லேருந்து காசு கொடுத்து ஒரு 2 மண்டில் முடிக்க பார்க்கலாம் அதிலேருந்து, சரிங்களா. ஸோ டே 28 அப்போ நம்மளோட கோழி பார்த்திங்கன்னா முட்டை போட்டிருந்தது. இந்த முட்டையை நம்ம நார்மலாக சேல் பண்ணாமல் இந்த மைனஸ் மேக்கரில் போட்டு சேல் பண்ணலாம். ஸோ ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு வரும் இந்த மைனஸ் மேக்கரில் போட்டு சேல் பண்ணால். ஸோ ஏன்னா பார்த்திங்கன்னா அது மைனஸாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அப்போ நார்மலாக முட்டையை போட்டால் எவ்வளோ வரும்னு தெரியாது. பட் இந்த மைனஸ் மேக்கரில் போட்டோன்னா நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு 140 ரூபா பார்த்திங்கன்னா மைனஸ் பார்த்திங்கன்னா போகும். ஸோ அதுவும் இந்த கோழி பார்த்திங்கன்னா போக போக லார்ஜ் எக் அந்த மாதிரிலாம் போச்சுன்னா குவாலிட்டி மைனஸ் கிடைக்கும். ஸோ அதையும் நம்ம பார்த்திங்கன்னா போட்டு சேல் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறமா டே 28 பெருசாக எதுவுமே பண்ணல, கொஞ்சம் ஃபிஷிங் பண்ணியிருந்தேன், சோஃபியாவுக்கு போய் கிஃப்ட்டு கொடுத்துருந்தேன். அப்புறம் க்வெஸ்ட்டில் போய் பார்த்தா ஏதோ கேட்டிருந்தாங்க, ஸோ லீக் கேட்டிருந்தாங்க, அதை போய் கொடுத்துருக்கேன். அப்புறம் இன்றைக்கி நாளைக்கு எப்படி வெதர் இருக்கும்னு பார்த்து தூங்கிட்டேன். ஏன்னா நாளைக்கு பார்த்திங்கன்னா நம்ம சில சீட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா போடணும்ல, சம்மர் சீசனோட வருது. ஸோ அப்புறமா இதில் 2 ஆப்ஷன் கேட்டிருந்தாங்க, லெவல் 5 வந்துச்சுல, இந்த மாதிரி நமக்கு 2 கேட்பானுங்க. நான் வந்து அனிமல் ப்ராடக்ட்ஸே கொடுத்துட்டேன் கைஸ், ஓகேவா. ஏன்னா வந்து நமக்கு இப்போ அனிமல்கிட்ட நல்லா ப்ராடக்ட் போயிட்டுருக்குல, காசு வரும் நம்ம இப்போது அனிமல்ஸுக்கு. ஸோ அதனால் கிராஃப்ட்ஸுக்கு அதிகமாக காசு போகும் ஏற்கனவே. பட் அனிமலுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் டவுட்டாக, ஸோ அதனால் அனிமலுக்கே நான் கொடுத்துட்டேன். அனிமல் கிராஃப்ட்ஸ் அந்த மைனஸ்லாம் செல் பண்ணுறது தான். ஸோ கைஸ் அப்புறம் நம்ம 28 டேஸ் ஆஃப் ஸ்ப்ரிங்கை பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா சம்மரில் தான் இதுக்கப்புறம் பார்க்கலாம். சம்மர் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ சரி, நீங்கள் ஃபீஸிட்டா குட் பை. அடுத்த ஒரு நாள் சந்திக்கலாம். பபாய்.